வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். நாம் தற்பொழுது 2019ஆம் ஆண்டு உயிரியல் வினாத்தாளுடன் தொடர்பான கலந்துரையாடலை நடாத்தி செல்கின்றோம். இங்கு பகுதி 2Bயில் உள்ள வினா இலக்கம் 7B தொடர்பான விவரங்களை இனி வரவுள்ள காலப்பகுதியில் நான் கலந்துரையாடுகின்றேன். வினாவானது மனிதனின் மூச்சு விடுதல் ஒரு சீர்திடலில் கட்டுப்படுத்தப்படுவது எவ்வாறு என விளக்குக. வினாவை கவனியுங்கள். மனிதனின் மூச்சு விடுதல் ஒரு சீர்திட நிலையில் ஒரு சீராக ஏக நிலைமையில் கட்டுப்படுத்தப்படுவது எவ்வாறு என்பதனை விளக்குக. ஆக மூச்சு விடுதலுடன் தொடர்பான அல்லது காற்றோட்டல் பொறிமுறையுடன் தொடர்பான ஒரு சீர்திட நிலை சீராக்கத்துடன் தொடர்பான தகவல்களை வரிசைப்படுத்தி செல்வதன் மூலம், இங்கு நான் வரிசைப்படுத்துவது என்பது தகவல்களை ஒழுங்குமுறையில் குறிப்பிட்டு செல்வதெனத்தான் அவ்வகையில் சொல்கின்றேனே தவிர எழுதுவதனே அல்ல என்பதனை தயவு செய்து கவனியுங்கள். மீண்டும் இந்த வினாவின் பொருட்டான விடைகளை நாங்கள் புள்ளி வழங்கும் திட்டத்தில் உள்ளவாறு அவதானித்து செல்லுகின்ற அதே வேளை ஆங்காங்கே உங்கள் பரீட்சை ரீதியிலான சில விவரங்களையும் பார்க்கலாம் என நினைக்கின்றேன். முதலாவது விவரம், மூச்சு விடுதல் இச்சையின்றிய பொறுமுறை மூலம் கட்டுப்படுத்தப்படுவது. சாதாரண சுவாச செயற்பாடு இச்சையின்றியது. நாம் வலிந்து முனைந்து சுவாசத்தில் மாறுபாடுகளை உண்டாக்குகின்ற போது அது இச்சையுள் செயற்பாடாக இருக்கும். இங்கு நாம் சாதாரண சுவாச செயற்பாட்டுடன் தொடர்பான விவரங்கள் என்றபடியால் எமது சுவாச செயற்பாடு இச்சையின்றிய பொறிமுறை மூலம் கட்டுப்படுத்தப்படும். மூளையின் அடியிலுள்ள நீள்வழிய மைய விளியம் மூச்சு விடலை சீராக்கும் பிரதான மையமாகும். மூச்சு விடலுடன் தொடர்பான ஒரு சீர்திடநிலை செயற்பாடுகள் யாரால் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்ற தகவல்களை அடக்கியதாக உங்கள் வினா விடைகள் காணப்படுமேயாயிருந்தால், அதாவது இந்த வினாக்களின் பொருட்டான விடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் வினாக்களை எழுப்பி விடைகளை பதிவு செய்து செல்கின்றமையானது இந்த வினாவின் பொருட்டான விடையை எழுதுவதற்கான திருத்தமான முறையாக இருக்கும். நீள்வழிய மைய விளியம் மூச்சுவிடலை சீராக்குகின்றது. தொடர்ந்து இச்செயன்முறையை ஒழுங்காக்குவதில் ஒரு எதிர்ப்பின்னூட்டல் பொறிமுறை சம்பந்தப்படுகின்றது. ஏற்கனவே என்னால் ஒரு வினாவின் போது எதிர்ப்பின்னூட்டல் பொறிமுறையுடன் தொடர்பாக ஒரு அதிகரிப்பு, ஒரு குறைவுக்கு ஒரு மாற்றம், அதற்கு எதிரான ஒரு மாற்றத்திற்கு காரணமாகுமேயாயிருந்தால் அது எதிர்ப்பின்னூட்டல் பொறிமுறையாக இருக்கும். வாயு கன அளவுகள், வாயு செறிவுகள் மாற்றம் காண்கின்ற போது அவற்றின் அடிப்படையில் எதிர்ப்பின்னூட்டல் பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றமையானது எங்கள் மூச்சு விடுதல் ஒரு சீர்திட நிலையில் கட்டுப்படுத்தப்படுகின்றமை ஆக இருக்கும். வலி உள்ளெடுக்கப்படுகின்ற போது வாங்கிகள் அல்லது உணரிகள் சுவாசப்பைகள் இழுபடுவதை அடையாளப்படுத்துகின்றன. நாம் உச்சுவாசிக்கின்றோம். அவ்வாறு
மூச்சு உள்ளெடுக்கும் பொழுது இந்த வகையில் சுவாசப்பைகள் இழுபடுவதை இந்த சுவாசப்பைகளின் மீதாக காணப்படும் வாங்கிகள், இவற்றை நாங்கள் இழுவ வாங்கிகள் என எங்கள் வகுப்பில் கற்றிருப்போம். ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் அடையாளப்படுத்தும். தொடர்ந்து நீள்வழிய மைய விளியத்துக்கு நரம்பு கணத்தாக்கங்கள் அனுப்பப்படும். அதாவது அந்த இழுவ வாங்கிகளினால் வாங்கப்பட்ட தகவல் நீள்வழிய மைய விளியத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றது கணத்தாக்க கடத்தல் மூலம். தொடர்ந்து மேலும் வழி உள்ளெடுத்தல் நிரோதிக்கப்படும். உள்ளெடுத்த தகவல் சுவாசப்பைகளில் ஏற்பட்ட விரிவு, இழுவை மாறுபாடு காரணமாக சுவாசப்பைகளில் காணப்பட்ட இழுவ வாங்கிகளினால் உணரப்பட்டு அவை நீள்வழிய மைய விளியத்தை நோக்கி தகவலாக எடுத்து செல்லப்படும். அவ்வாறு எடுத்து செல்லப்பட்டதனால் என்ன நடைபெறும் என்பதனை தொடர்ந்து பார்ப்போம். மேலும் வழி உள்ளெடுத்தல் தடைப்படும். தொடர்ந்து நாங்கள் மூச்சை உள்ளெடுக்கின்றது நிறுத்தப்படும், ஒரு அளவோடு கட்டுப்படுத்தப்படும். இது சுவாசப்பைகள் மிகையாக விரிவடைவதை தடுக்கும். விரிவடைந்தமை காரணமாக மிகையான விரிவடைகின்றமை தடுக்கப்படுகிறது. குருதியில் காணப்படும் உயர்ந்தளவிலான கார்பனீரொட்சைட்டு குருதியினது pH-ஐ குறைக்கும். கார்பனீரொட்சைட்டின் செறிவு குருதியில் அதிகரிக்கின்ற பொழுது அமில pH மாற்றமுறும். அமில pH-ஆக pH மாற்றம் காணும். இந்த தகவல் நீள்வழிய மைய விளியத்தில் உள்ள இரசாயன வாங்கிகளாலும் உணரிகளாலும், அதாவது குருதியில் ஏற்பட்ட கார்பனீரொட்சைட்டு செறிவில் உருவாகிய மாற்றம் நீள்வழிய மைய விளியத்தில் உள்ள வாங்கிகளினாலும், இந்த வாங்கிகளுடன் தொடர்பான தகவல் உங்கள் பாடத்திட்டத்தில் தான் முதலில் இடம்பெற்றிருக்கின்றது. ஏனைய வாங்கிகளில் காணப்படுகின்ற வாங்கிகள் தொடர்பான இடங்களிலான தகவல் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பாடத்திட்டங்களிலும் இடம்பெற்ற விவரம் தான் பெருநாடியிலும் அல்லது பிரதான குருதிக்கலன்களிலும், தொகுதி பெருநாடி அல்லது வேறு பிரதான குருதிக்கலன்களிலும் அல்லது நாடிகளிலும் உள்ளவற்றாலும் pH மாற்றம் இந்த வாங்கிகளினால் வாங்கிக் கொள்ளப்படுகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது. நீள்வழிய மைய விளியம் சுவாச ஆழத்தை, அதாவது நாங்கள் உச்சுவாசிக்கின்ற மூச்சு விடுதலின் பொருட்டான மூச்சு உள்ளெடுக்கின்ற அளவு, ஆழம், இதனைத்தான் நாங்கள் டெப்த் ஆஃப் இந்த வகையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றோம். அதேவேளை அந்த உச்சுவாசத்தின் போது அந்த உச்சுவாசத்துக்கான வீதம், ஓரலகு காலத்தில் நடைபெறுகின்ற உள்ளெடுத்தல்களும் அதிகரிக்கிறது. எனவே தான் வீதத்தையும் அதிகரிக்கும். தொடர்ந்து இவ்வாறு நடைபெறுகின்ற மாற்றங்கள் காரணமாக கார்பனீரொட்சைட்டில் ஏற்பட்ட அதிகரிப்பு, செறிவதிகரிப்பு, pH குறைவுக்கு காரணமான செறிவதிகரிப்பு அகற்றப்பட வேண்டும், இழக்கப்பட வேண்டும். அது நடைபெறும் வரை இந்த வகையில் உச்சுவாச ஆழமும் உச்சுவாச வீதமும்
அதிகரிக்கப்படுகின்றது. தொடர்ந்து அகற்றப்படுவது வெளிச்சுவாச வழியுடனாகும். எங்களுக்கு சுவாசப்பை மேற்பரப்பில் புறச்சுவாசம் நடைபெறும். அவ்வாறு புறச்சுவாசம் நடைபெறுவதை தொடர்ந்து கார்பனீரொட்சைட்டை ஒப்பீட்டளவில் கூடுதலாக கொண்டிருக்கின்ற வெளிச்சுவாச வழி வெளியேற்றப்படுகிறது. அதனைத்தான் நாங்கள் அகற்றப்படுவது வெளிச்சுவாச வழியுடனாகும் அல்லது வெளிச்சுவாசத்துடனாகும் என குறிப்பிட்டுள்ளோம். தொடர்ந்து குருதி pH அதன் சாதாரண பெறுமானத்தை, அதாவது 7.4 என்ற பெறுமதியை அடையும். எங்கள் நியம உடல் பாய்களினது pH பெறுமானம் 7.4 இருக்கும். அந்த 7.4 அமில pH காரணமாக குறைந்த pH பெறுமானம் இயல்பான நிலையை அடையும் வரை இது நடைபெறுகின்றது. தொடர்ந்து குருதியில் உள்ள ஆக்சிஜன் செறிவு மிக குறைவாக காணப்படும் போது, கார்பனீரொட்சைட்டு வாங்கிகளை பற்றி ஏற்கனவே நாங்கள் படித்தோம். தற்பொழுது ஆக்சிஜன் சுவாச வாயுக்கள், கார்பனீரொட்சைட்டும் ஆக்சிஜனும் சுவாச வாயுக்கள் தாம். அந்த வகையில் ஆக்சிஜன் வாங்கிகள் அல்லது உணரிகள், ஆங்கிலத்தில் நாங்கள் இவற்றை சென்சஸ் என்று சொல்லுவோம். இந்த உணரிகள், அதாவது மாணவர்களே, குருதியினுடைய நியம pH பெறுமானம் 7.4. இந்த 7.4 அமிலப்பாங்கு காரணமாக ஏற்பட்ட குறைவு நிவர்த்தி செய்யும் வரையில் சுவாச மாற்றம் தொடர்வதாக இருக்கும். மேற்படி வாங்கிகள் ஏற்கனவே நாங்கள் நீள்வளைய மைய விளையத்தில் காணப்பட்ட வாங்கிகளுடன் தொடர்பான விவரங்களை பற்றி பார்த்த நாங்கள் அவை தவிர வேறு கலன்களிலும் காணப்படுகின்றன என்ற தகவலும் நம்மால் கலந்துரையாடப்பட செய்தனவாக இருக்கும். எனவே 17 பெருநாடியிலும் முடியுறு நாடிகளிலும் காணப்படுகின்றன மேற்படி வாங்கிகள், அதாவது ஆக்சிஜன் தொடர்பான செறிவு மாற்றத்தை உணர்கின்ற வாங்கிகள் இந்த வகையில் பெருநாடியிலும் தொகுதி பெருநாடியிலும் முடியுறு நாடிகளிலும் காணப்படுகின்றன. அவை நீள்வளைய மைய விளையத்துக்கு மூச்சுவிடல் வீதத்தை அதிகரிப்பதற்கான கணத்தாக்கத்தை செலுத்தும். அதாவது தொகுதி பெருநாடியிலும் முடியுறு நாடியிலும் காணப்படும் ஆக்சிஜன் வாங்கிகள் தூண்டப்படுவதனால் ஏற்படும் கணத்தாக்கமானது மேற்படி பாதையின் ஊடாக கடத்தப்படுகின்றமை இடம்பெறச் செய்யும். தொடர்ந்து மூச்சு விடலினது ஒழுங்காக்கம் பரோலியின் பாலத்தில் காணப்படும் மேலதிகமான நரம்பு சுற்றுக்கள் மூலமும் மேற்கொள்ளப்படச் செய்கின்றனவாக இருக்கும். இவை தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு அவசியமின்மை என்பதனால் இந்த வகையில் இத்துடன் உங்கள் புள்ளி விளங்கும் திட்டம் இந்த ஒரு சீர்திட நிலையில் மூச்சுவிடல் ஒழுங்காக்கப்படுகின்றமையுடன் தொடர்பான விடயத்தில் முற்றுப்பெறச் செய்கின்றதாக இருக்கும் பிள்ளைகள். எனவே வினா இலக்கம் 7 தொடர்பான விவரங்களும் இத்துடன் கலந்துரையாடி முடிக்கப்படுகின்றன. வினா இலக்கம் 8 பகுதி A, விவசாயத்தில் பன்மடியங்களின் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விவரிக்க. வேளாண்மை அல்லது விவசாயத்தில் வினா இலக்கம் 8 இங்கும் 2 பகுதிகளை கொண்டதாக இந்த வினா அமைந்துள்ளது. A பகுதி, விவசாயத்தில் பன்மடியங்களின் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விவரிக்க. வேளாண்மை அல்லது விவசாயத்தில் பன்மடியங்கள் நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு, அதனுடைய முக்கியத்துவத்தை விவரிக்கின்றோம்.
கரு ஒன்றில் முழுமையான அமைப்பொத்த நிறமூர்த்த தொகுதிகள் 2ற்கு மேற்பட காணப்படுகின்றமை பன்மடிய நிலையாகும். நிறமூர்த்தம் ஒன்றினது தோற்றம், பெரும்படியான கட்டமைப்பு என்பனவற்றின் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை எத்தனை நிறமூர்த்தங்கள் காணப்படுகின்றமை என்பதனை மடியம் அல்லது பிளாய்டி என ஆங்கிலத்தில் குறிப்பிடுவதுண்டு. வழமையில் நாம் ஒரு மடியம், இருமடியம் என்பனவற்றுக்கு அப்பால் பன்மடியங்கள் என குறிப்பிடுவது. 3லிருந்து அதற்கு அப்பாலான எண்ணிக்கை அதிகரிப்பை நாங்கள் இவ்வாறு பன்மடியங்கள் என குறிப்பிடுவதுண்டு. இங்கு இந்த பன்மடியங்கள் எவ்வாறு வேளாண்மையில் பயன்கொள்ளப்படுகின்றன என்பதனைத்தான் அடுத்து வருகின்ற விவரங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. விடை 2வது விவரம். இது தாவர இனப்பெருத்தியில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. நாம் வேளாண்மை அல்லது விவசாயத்தில் பன்மடியங்களை பெருமளவில் பயன்படுத்தி வருகின்றோம். தாவர அங்கங்களினது பருமனை அதிகரித்து கொள்வதில் அல்லது ராட்சத விளைவுக்கு பயன்படுத்தப்படும். மடிய எண்ணிக்கை அதிகரிக்குமேயாயிருந்தால் நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை வளமையிலும் பார்க்க அதிகரிக்கும் பொழுது அவற்றினால் ஏற்படும் விளைவு காரணமாக எங்களுக்கு அந்த கலங்களை கொண்டிருக்கின்ற, அந்த நிறமூர்த்த தொகுதியை கொண்டிருக்கின்ற தாவர பாகங்கள் பருமனில் அதிகரிக்கும். இதனைத்தான் நாங்கள் ராட்சத விளைவுக்கு அப்படி என குறிப்பிட்டிருக்கின்றோம். மேற்படி பருமன் அதிகரிப்பு வேளாண்மையில் தாவரங்களினின்றும் தாவர பாகங்களை கிழங்குகள், குமிழ்கள், முகில்கள், தண்டுகள், இலைகள், காய்கள், கனிகள் போன்றவற்றை பொறுத்தவரையில் அதிகரித்து கொள்ளப்பட்ட பரம்பரை அலகு பிரதிகள் காரணமாக மேற்படி பாகங்களினது பருமனும் அதிகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இதன் விளைவாக கருக்கட்டும் தகவு அல்லது வளத்தன்மை குறைவடையும். எங்களுக்கு நிறமூர்த்த எண்ணிக்கை 2ற்கு மேற்பட அதிகரிக்கும் பொழுது அத்தகைய அதிகரித்த எண்ணிக்கையிலான நிறமூர்த்தங்களை கொண்டிருக்கின்ற அங்கிகளிலிருந்து உருவாகும் புணரிகள் இணைகின்றமையினால் அசாதாரண மடிய எண்ணிக்கைகளை கொண்ட, இன்னொரு விதத்தில் குறிப்பிடுவதாயின் 3, 5, 7 போன்ற மடிய எண்ணிக்கைகளை கொண்டிருக்கின்ற கலங்களில் இருந்து ஒரே மாதிரியான மகட்கலங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் இருமடிய நிலையில் இருந்து அடுக்கற் பிரிவின் மூலம் ஒரு மடிய நிலையிலான புணரிகளை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறே 4 மடியம், 6 மடியம், எண்மடியம் போன்ற நிலைமைகளிலும் மடங்கு அதிகுறைவு ஏற்படுத்தப்படலாம். சமமான வகையில் நிறமூர்த்த எண்ணிக்கைகளை கொண்ட விளைவுகள் உருவாவதன் மூலம். ஆனால் இங்கு எங்களுக்கு வளத்தன்மை குறைவடையும். ஏனெனில் வளத்தன்மை பேணப்பட வேண்டுமேயாயிருந்தால் இருமடிய நிலையிலான எச்சங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது நாம் அறிந்தது. ஆதலால் மாணவர்களே, இந்த வகையில் கருக்கட்டும் தகவு அல்லது வளத்தன்மை குறைவடையும் என்பதற்கான காரணம் இதுதான். தொடர்ந்து மேற்படி ஒடுக்கற்பிரிவு நடைபெறும் போது உண்டாகும் வழுக்களினால் இந்த சமமான எண்ணிக்கையில் நிறமூர்த்தங்களை கொண்ட மடிய எண்ணிக்கை
அரைவாசியாக்கப்பட்டு உருவாகின்ற விளைவுகள் தோன்றப்பட முடியாது. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட விடயம்தான். 7வது இலக்கம் வித்தற்ற பேதங்கள் உருவாவதற்கு காரணமாகும். எங்களுக்கு வளத்தன்மை குறைந்து போனபடியால் இலிங்கமுறை இனப்பெருக்கம் இட்டிச் செல்லப்படுவது கடினமாகும். அதனால் வித்தற்ற பேதங்கள் உருவாவதற்கு காரணமாகின்றது. இன்னொரு விதத்தில் சில வேளைகளில் இத்தகைய விளைவுகளுள் காணப்படும் வித்துக்கள் வளமிழந்தவையாக காணப்படும். கன்றிய வித்துக்கள் என்ற வகையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் இவற்றை குறிப்பிடுவது உண்டு சில வேளைகளில். தொடர்ந்து மேற்படி பன்மடிய பிரயோகத்திற்கான உதாரணங்களை குறிப்பிடுகின்றோம். மும்மடிய தர்பூசணி பழம், வாட்டர்மெலன். அப்படி இல்லை என்றால் இன்னொரு உதாரணம் வாழைப்பழம். இவை ரெண்டும் உங்கள் வளநூலில் தரப்பட்ட இந்த பயன்பாட்டின் பொருட்டான உதாரணங்களாக இருக்கும். 9 பரம்பரை அலகு மாற்றீட்டின் பொருட்டான காரணியாக பயன்படுத்தப்படலாம். நாம் 7வது அலகில் பிறப்புரிமை பொறியியலுள் பரம்பரை அலகு மாற்றீடுகள் தொடர்பான விவரங்களை பற்றி கற்றுள்ளோம். அந்த வகையில் பரம்பரை அலகுகளை மாற்றி நடுவதற்கு அல்லது மாற்றுவதற்கான மூலங்களாக இத்தகைய பன்மடிய எச்சங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனெனில் ஒரு சாதாரண தாவரத்துள் மும்மடிய நிலையிலான கரு ஒன்றை அல்லது மும்மடிய நிலையிலான நிறமூர்த்தத்திலிருந்து பெறப்படுகின்ற பரம்பரை அலகை பாவிப்போமேயாயிருந்தால் அதனுடைய விளைவுகள், அதாவது அவற்றினால் வெளிப்படுத்தப்படுகின்ற பண்புகள் அபரிமிதமானவையாக இருக்கலாம். ஏனெனில் எங்களுக்கு மேற்படி பரம்பரை அலகில் காணப்படும் தகவல் வேறுபடுகின்றமை இனாலாகும். ஏனெனில் இந்த வகையில் இது வெவ்வேறு மடிய மட்டங்களிலான 2 இனங்களுக்கிடையே மேற்கொள்ளப்படலாம். அதாவது நாங்கள் பரம்பரை அலகு இடமாற்றம் போன்ற விவரங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட மடிய எண்ணிக்கையிலான அங்கிகளுக்கிடையில் இந்த பரம்பரை அலகு இடமாற்றத்தை மேற்கொள்ளலாம். உதாரணமாக குறிப்பிடுவதாயின் ஒரு மும்மடிய அங்கியுள் ஐமடிய அங்கியில் இருந்து பெறப்பட்ட பரம்பரை அலகை புகுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை மீண்டும் வளமிழந்த விவரத்தையும் வளமிழந்த போதும் கூட அவற்றின் பயன்பாடுகள் தொடர்பான விவரங்களையும் இங்கு கண்டோம். தற்பொழுது வளத்தன்மையினது மீட்சியுடன் தொடர்பான விவரங்களை பற்றி கலந்துரையாட புறப்படுகின்றேன். 12 ஜீனோம் ரெட்டித்தல் மூலம் மேற்கொள்ளப்படும். ஜீனோம் என்றது அந்த அங்கிக்கு, அந்த அங்கியினது கலத்துக்கு, கலத்துள் காணப்படும் கருவுக்கு, கருவுள் காணப்படும் நிறமூர்த்தத்துக்கு, நிறமூர்த்தத்தில் காணப்படும் பரம்பரை அலகுக்கு என்றவாறு எந்த நிலையிலும் பயன்படுத்தி கொள்ளப்படக்கூடிய ஒரு பதம். ஜீனோம் என்பது இன்னொரு விதத்தில் பரம்பரை அலகுகளது தொகுப்பு. இந்த பரம்பரை அலகு தொகுப்பை நாங்கள் ரெட்டித்து கொள்ளலாம். இருமடியம் 4 மடியம் போன்ற விவரங்களுக்கு அத்தகைய ரெட்டித்தல் எங்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் அவற்றில் ஒடுக்கற்பிரிவு நடைபெற்றால் இருமடிய நிலையிலிருந்து ஒரு மடிய புணரிகளும் 4 மடிய நிலையிலிருந்து இருமடிய மடிய எண்ணிக்கை அரைவாசியாக்கப்பட்ட புணரிகளும் தோன்றலாம்.
ஆனால் மும்மடியம் ஐமடியம் போன்றவற்றை பொறுத்தவரையில் இந்த வகையில் ஜீனோம் ரெட்டித்தல மேற்கொள்ளைக்குள்ள மும்மடியம் அறுமடியமாகும், ஐமடியம் 10 மடியமாகும், 10 மடங்குகளாக மாறும் சாதாரண நிலையிலிருந்து. எனவே ஜீனோம் ரெட்டித்தல்களை மேற்கொள்வதன் மூலம் இதனை வளத்தன்மையை மீட்டு கொள்ளலாம். ஏனெனில் இவ்வாறு ஜீனோம் ரெட்டித்தல் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒடுக்கற்பிரிவின் மூலம் நாங்கள் சாதாரண புணரிகளையும் சில வேளைகளில் மடிய எண்ணிக்கைய உயர்ந்த அளவுகளில் கொண்ட புணரிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இவற்றின் மூலம் தாங்கல் விளைவை மேம்படுத்தி கொள்ளலாம். தாங்கல் விளைவு என்பது இதுதான் பிள்ளைகள். பஃபர் எஃபெக்ட் என்று எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அது என்ன தாங்கல் விளைவு என்று சொல்லி சொன்னால், வெவ்வேறு மட்டங்களுக்கிடையிலான அங்கிகளுக்கிடையில் நாங்கள் ஏற்படுகின்ற இயற்கையான அழிவுகள் சேதாரங்களின் போது இந்த மடிய எண்ணிக்கைகளில் உண்டாகின்ற பாதிப்புகள் காரணமாக இழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அவற்றை மீட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனைத்தான் இங்கு தாங்கல் விளைவை மேம்படுத்தி கொள்ளலாம். துரதிர்ஷ்டவசமாக இந்த தாங்கல் விளைவுடன் தொடர்பான விவரங்கள் விளக்கங்கள் இடம்பெறவில்லை எங்கள் ஆவணங்களில். எவ்வாறாயினும் இவற்றை நாங்கள் பல்வேறு விதமான உசாத்துணை நூல்களில் இருந்தும் உசாவி அறிந்து கொள்ளலாம். இது போன்ற விவரங்கள் எங்களுக்கு இந்த பகுதியில் 7வது அலகில் டிஎன்ஏயினுடைய ரெட்டித்தலின் போது டிஎன்ஏ மூலக்கூறு நேரியது என்ற தகவல் தரப்பட்டிருக்கு. உண்மையில் லாங் என்பது லீனியராகி லீனியர் என்ற பிள்ளைகளே நீண்டது என்றது பொருளாக இருக்கும். நீண்ட டிஎன்ஏ நீண்ட மூலக்கூறு, கிளையற்ற மூலக்கூறு. அதே வேளை ரெட்டித்தல் ஆரம்பிக்கின்ற தானம் ஒரிஜின் என்பதிலிருந்து பெறப்பட்ட ஒரி உற்பத்தி தானம் என தரப்பட்டிருக்கு. உண்மையில் ரெட்டித்தல் ஆரம்பிக்கின்ற இனங்களின் உற்பத்தி போன்ற விவரங்களின் பொருட்டு ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்பது பொருத்தமானது. ஒரிஜின் என்பதற்கு தொடக்கம், ஆரம்பம், உற்பத்தி என பல்வேறு விதமாக நாங்கள் தமிழில் பொருள்கோடல் புரியலாம். எனவே இது போன்ற விவரங்களை நீங்கள் கருத்தூன்றி கவனித்து கொள்ள வேண்டும். இவ்வாறே தான் பாடத்திட்டத்தில் எழுமாற்று முதலெனவும் வளநூலில் முதலெனவும் தரப்பட்டிருக்கின்ற விவரம் 2019ஆம் ஆண்டு வினாத்தாளில் மீண்டும் எழுமாற்று முதலெனவும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட ஒரி என்பது ஆரம்பம், ஆரம்பத்தானம் எனவுமே குறிப்பிடப்பட்டிருந்தது என்பது போன்ற விவரங்களை நீங்கள் கருத்தூன்றி தெளிவுபடுத்தி விளக்கம் கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை இவ்வாறு குறிப்பிடுகின்றேன். 14 வான்வகை எதிருருக்களின் மேலதிக பிரதிகளால் தீங்கான எதிருருக்கள் மறைக்கப்படுவதனால் இது நடைபெறும். வான்வகை என்பது வைல்ட் டைப், இயற்கையில் இயல்பாகவே காணப்படுகின்ற தாவரங்களும் விலங்குகளும் நுண்ணங்கிகளும். அத்தகைய வகை எதிருருக்களின் அவற்றுள் காணப்படும் பரம்பரை அலகுகளது மாற்று வடிவங்களின் மேலதிக பிரதிகளால் அவை பன்மடியங்களாகும் பொழுது மேலதிகமான பிரதிகள் உருவாகும். அவற்றை பயன்படுத்தி தீங்கான எதிருருக்கள்
மறைக்கப்படலாம். உதாரணத்துக்கு 2 தீங்கான எதிருருக்களும் 2 அல்லது 1 நன்மை பயக்கிற எதிருருவும் காணப்படும் பட்சத்தில் நாங்கள் நன்மை பயக்கிற எதிருருக்கள் 2ஐ கலப்பு பிறப்புக்குட்படுத்தி கொள்வோமேயாயிருந்தால் எங்களுக்கு நன்மை பயக்கின்ற விளைவு எதிருருவின் விளைவு தீங்கு பயக்கின்ற எதிருருவின் விளைவிலும் பார்க்க மேலோங்கும் அதிகமாக காணப்படும். எனவே எங்கள் விளைச்சல் இத்தகைய தீங்கு பயக்கின்ற எதிருருக்களினால் பாதிக்கப்பட மாட்டாது. அதனைத்தான் இந்த 14வது தரவு உங்களுக்கு குறிப்பிடுகின்றது. தொடர்ந்து மேலதிக பரம்பரை அலகு பிரதிகள் தொழிற்பாட்டு பல்வகமே அதிகரிக்கும். ஃபங்க்ஷனல் டைவர்சிட்டி தொழிற்பாட்டு பல்வகமே, இன்னொரு விதத்தில் ஃபிசியோலஜிக்கல் டைவர்சிஃபிகேஷன் உடற்தொழிலியலுக்குரிய பல்வகமே அதிகரிக்கும். அது எங்களுக்கு விவசாயத்தில் பல்வேறு விதமான பல்லினத்துவமான விளைச்சல்கள் பெறப்படுவதற்கு காரணமாகும். சந்தையில் சந்தை வாய்ப்பு இவற்றுக்கு சில வேளைகளில் அதிகமாக காணப்படலாம். தொடர்ந்து 16 ரெட்டித்த பரம்பரை அலகு சோடியுள் ஒன்று விகாரமடைவதனாலும். ஏற்கனவே மடிய நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது நிறமூர்த்தங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்னோம். அவற்றுள் ரெட்டித்த பரம்பரை அலகு சோடி விகாரமுறும் பட்சத்தில் மீண்டும் எங்களுக்கு அனுகூலமான விளைவுகள் எவ்வாறு பெறப்படும் என்பதனை பார்ப்போமா? இன்றியமையாத தொழிற்பாடுகளுக்கு ஈடு கொடுக்காமல் புதிய தொழிலொன்று பெற்றுக்கொள்ளப்படலாம். இன்னொரு விதத்தில் சொல்வதாயின் ஏற்கனவே பிரதிபலிக்கப்பட்ட தொழிற்பாடுகளுக்கு மேலதிகமாக புதிய ஒரு தொழிற்பாடு உடற்தொழில் வெளிப்படுத்துகை பிரதிபலிக்கப்படலாம். அதாவது எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் வெண்ணிற அகத்திப்பூக்களை கண்டிருப்போமேயாயிருந்தால் அவற்றில் இருந்து வேறுபடுகின்ற நிறங்கொண்ட ஊதா நிற அகத்திப்பூக்கள் தோன்றுகின்றமை, அல்லது வளமையான கோவாவினுடைய நிறத்தில் இருந்து வேறுபடுகின்ற நிறங்கொண்ட செந்நிறம் அல்லது கடும் ஊதா நிற கோவா போன்ற விவரங்கள் பெறப்படுமையாயிருந்தால் அவை சந்தை வாய்ப்புகளை அதிகமாக கொண்டிருக்கலாம். பீட்ரூட்டினுடைய நிறத்தில் கோவா இருக்குமேயாயிருந்தால் அது சந்தைமானத்தை அதிகமாக கொண்டிருக்கும். அதேவேளை பன்மடிய நிலைமையானது இதர நுகநிலையை அதிகரிக்கும். மடிய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பொழுது வெவ்வேறு நிறமூர்த்தத்திலும் காணப்படுகின்ற பரம்பரை அலகுகளும் மடங்குகளாகும். அவ்வாறு மடங்குகளாகும் பொழுது அவை இதர நுக நிலையை அதிகரிக்கும். மடங்குகளாகாத பட்சத்தில் சமனுக நிலையில் காணப்படும் பரம்பரை அலகு தொகுதி சமனுக நிலையிலேயே மீதமாகும். ஆனால் எங்களுக்கு மடங்குகளாகும் பொழுது வெவ்வேறு விதமான பரம்பரை அலகு தொகுதிகள் என்பதனால் இந்த வகையில் இதர நுக தன்மை அதிகரிக்கும். பன்மடிய நிலை வீரியத்தை அதிகரிக்கும். வீரியம் என்பது இன்னொரு விதத்தில் சொல்றதாக இருந்தால் பல்வேறு விதமான சூழல் தகைப்புகளுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய
பீடைகள், வறட்சி முதலான சூழலில் நிலவுகின்ற பல்வேறு விதமான பாதிப்பு காரணிகளுக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவாறான வீரியத்தை அல்லது அதேவேளை விளைச்சலை பெருமளவில் விளைவாக கொடுக்கக்கூடிய தகவை அதிகரிக்கும். 20 அல்ஃபா ஆல்ஃபா ஒரு வகையான மரக்கறி எண்ணெய் வகைகளுள் பயன்படுத்தப்படுகின்ற வித்துக்களை விளைவாக கொடுக்கின்ற தாவரம் அல்ஃபா ஆல்ஃபா அல்லது உருளைக்கிழங்கு அல்லது சோளம் போன்றவை இத்தகைய உதாரணங்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இதரணுகள் நிலை எய்திக்கொண்ட அல்லது தீங்கு பயக்கின்ற விளைவுகளை மறைக்கின்ற பிறப்புரிமை அமைப்பை கொண்ட தாவரங்களுக்கு இவை உதாரணங்களாக இருக்கும். மேற்படி தாவரங்களினது பன்மடிய நிலைமைகள் உதாரணங்களாகும். 21 பன்மடிய நிலை உற்பத்தியினது தரத்தை அதிகரிப்பதுடன் பன்மடிய நிலைமை காரணமாக விவசாய விளைவுகள், வேளாண் விளைவுகள் அளவிலும் அதிகரிக்கச் செய்கின்றன. அளவுசார் விபரம் அதே நேரம் பண்பிலும் அதிகரிக்கச் செய்கின்றன. நுகர்வோர் விருப்புடைய பண்புகளை கொண்டிருக்கின்ற பட்சத்தில் அவை பண்பு ரீதியானவை. மடங்காக்கப்பட்ட நிலைமை என்பதனால் மேற்படி பண்புகள் அதிகரிக்கப்பட சந்த வாய்ப்பும் அதிகரிக்கும். 22 உயிரிலி தகைப்புகளுக்கான தாங்கு திறனை அதிகரிக்கும். வேளாண் தாவரங்கள் அல்லது விவசாய தாவரங்கள் சூழலில் காணப்படும் பீடைகள் போன்ற நோயாக்கிகள் போன்ற உயிர் தகைப்புக்கள் அல்லது வறட்சி, உவர்த்தன்மை போன்ற உயிரிலி தகைப்புக்கள் அல்லது நெருக்கீடுகள் என தரப்பட்டிருக்கின்ற இத்தகைய விவரங்கள் எங்களுக்கு அவற்றுக்கு ஈடு கொடுக்கின்ற ஆற்றல் இந்த பன்மடிய தாவரங்களில் அதிகமாக காணப்படும். மேற்படி பகுதி 1 தொடர்ந்து வினா இலக்கம் 8 பகுதி B-னுள் பிரவேசிப்பேனேயாயின் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பிறப்புரிமையியல் ரீதியாக மாற்றியமைப்பு செய்யப்பட்ட அங்கிகளினால் ஏற்படத்தக்க சுற்றாடல் பிரச்சனைகளை ஆராய்க. பிறப்புரிமையியல் ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு அங்கிகள், ஆர்கானிசம்ஸ், அவற்றை நாங்கள் விவசாயத்தில் பயன்படுத்த போது ஏற்படுகின்ற விளைவுகள் சுற்றாடலில் எத்தகையவை, எத்தகைய பிரச்சனைகள் சுற்றாடலில் உண்டாகின்றன என்பதனை தான் இங்கு நாங்கள் அடையாளப்படுத்தி ஆராய வேணும். ஆராய்வது என்பது காரண காரிய தொடர்புகளுடன் இன்ன விளைவு காரணமாக நாங்கள் பிறப்புரிமையியல் ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளை பயன்படுத்துகின்றமையினால் சூழலில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதனை வரிசைப்படுத்தி செல்லும் பொழுது எங்கள் விடை பூரணத்துவமாகும். எனவே இதன் பொருட்டான தகவல்களை நாங்கள் பார்ப்போமா? விவசாயம் அல்லது வேளாண்மையில் பிறப்புரிமையியல் ரீதியாக மாற்றப்பட்ட அங்கிகளை பயன்படுத்தும் பொழுது
சூழலில் அல்லது சுற்றாடலில் ஏற்படுகின்ற விளைவுகளுடன் தொடர்பான விவரங்களை காரணகாரிய தொடர்புகளை வெளிப்படுத்தி பதிவு செய்து செல்லும் பொழுது எங்கள் விடை பூரணத்துவம் அடையும். ஒன்றன் பின்னொன்றாக இந்த விவரங்கள் எவையெனவும் அவற்றிற்கான காரணகாரிய தொடர்புகளையும் சொல்லிச் செல்வோமேயாயிருந்தால், முதலாவதாக பூச்சிகட்கு எதிர்ப்பியல்புடைய தாவரங்களது விருத்தி இலக்கற்ற பூச்சிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே நாங்கள் பூச்சிகளுக்கு எதிர்ப்பியல்புடைய பூச்சிகள் தாவரங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றவை, சாதாரணமாக காணப்படும் வரையில் அவை பிடைகள் அல்ல. வேளாண் தாவரங்களில் இதே பூச்சிகள் மனிதனால் தெரிவு செய்யப்பட்ட அவனினுடைய தேவைகளின் பொருட்டு பயிர் செய்யப்படுகின்ற தாவரங்களில் இத்தகைய பூச்சிகள் பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அவை பீடைகளாக இருக்கும். இந்த பீடைகள் சூழலில் விடுவிக்கப்படுவதன் மூலம் இத்தகைய பூச்சிகள் எங்களுக்கு எவ்வாறு எங்கள் சுற்றாடலில் சமநிலையை குழப்புகின்றன என்பதனைத்தான் இந்த விவரம் குறிப்பிடச் செய்யுது. தாவரங்களுள் நாம் பூச்சிகளுக்கு எதிர்ப்பியல்பை காட்டுவதற்கு காரணமான பரம்பரை அலகுகளை புகுத்தி இருப்போம். அத்தகைய பரம்பரை அலகு பூச்சிக்கு எதிர்ப்பியல்பு இயற்கையாகவே சில தாவரங்களில் காணப்பட்டிருக்கலாம், வான்வகை தாவரங்களில், அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் அத்தகைய பரம்பரை அலகுகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறான பரம்பரை அலகுகள் இப்பொழுது பயிர் தாவரங்களுள் புகுத்தப்பட்டுள்ளன. இந்த பரம்பரை அலகுகளை கொண்டிருக்கின்ற பயிர் தாவரங்களை நாங்கள் எங்கள் தேவைகளின் பொருட்டு வேளாண்மையில் பயன்படுத்தும் பொழுது இந்த பயிர் தாவரங்களில் இருந்து விடுவிக்கப்படுகின்ற மகரந்த மணிகள், நுண்வித்திக்கலன்கள் சாதாரண தாவரத்தினது கலங்களை கொண்டவை, நிறமூர்த்தங்களை கொண்டவை. அவற்றுள் மேற்படி பரம்பரை அலகுகள் காணப்படலாம். எனவே இந்த பரம்பரை அலகுகளுடனான மகரந்த மணிகள் போன்றவை தற்பொழுது சூழலில் காணப்படுகின்றன. அதனைத்தான் பிறப்புரிமையியலுக்குரிய ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட, அதைத்தான் ஆங்கிலத்தில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பயிர்களில் உருவாக்கப்படும் நச்சு பதார்த்தங்கள் தவறுதலாக உட்கொள்ளப்படுவதனால் இது ஏற்படலாம். மேற்படி பரம்பரை அலகு ஏதோ ஒரு விதத்தில் அந்த தாவரத்தினுடைய அனுசேபத்தில் தலையிடுவதாக இருக்கும். இதனைத்தான் எங்கள் வளநூலில் ஒரு இடத்தில் இன்போன் மெட்டபாலிக் டிஸார்டர் என குறிப்பிட்டுள்ளோம். அதாவது உடன் பிறந்த அனுசேப பிறழ்வு. அனுசேப ரீதியாக உடன் பிறந்த பிறழ்வு என்பதற்கு பதிலாக உடன் பிறந்த அனுசேப பிறழ்வு. இந்த அனுசேப பிறழ்வினால் எங்களுக்கு இங்கு காணப்படுகின்ற நச்சு பதார்த்தங்கள் போன்ற இரசாயனங்கள் உருவாகி இருக்கும். அந்த இரசாயன பதார்த்தங்கள் மேற்படி மகரந்த மணிகளுள் காணப்படலாம். இந்த மகரந்த மணிகள் சூழலில் திரிகின்ற சஞ்சரிக்கின்ற பூச்சிகளினால் உணவாக கொள்ளப்படலாம். வேளாண் தாவரங்களுக்கு பீடைகளாக காணப்படுகின்ற பூச்சிகள் உணவாக கொள்ளும் வரை
எந்த பிரச்சனையும் இல்லை. இதே பூச்சிகளுள் பல பூச்சிகள் வேளாண்மையின் போது கமக்காரர்களுக்கு அனுகூலமான தொழிற்பாடுகளில் பங்கு கொள்பவை. மகரந்த சேர்க்கை இதற்கான ஒரு உதாரணம். இத்தகைய சாதகமான அனுகூலமான நன்மை பயக்கின்ற பூச்சிகளால் மேற்படி மகரந்த மணிகள் உட்கொள்ளப்பட்டிருக்குமே ஆயின். இதனைத்தான் ஏனெனில் மகரந்த மணிகளுள் நஞ்சு பரவியிருக்கலாம். அத்துடன் பயிர் தாவரங்கள் அல்லாத தாவரங்களிலும் விழுந்திருக்கலாம். பயிர் தாவரங்களில் மட்டும் ஊட்டலை மேற்கொள்கின்றவை பிடைகளாக காணப்படலாம். ஆனால் பயிர் தாவரங்கள் அல்லாத வேறு தாவரங்களிலும் ஊட்டலை மேற்கொள்ளுகின்ற பூச்சிகள் கட்டாயமாக பீடைகளாகத்தான் காணப்பட வேண்டும் என்பதில்லை. பல சந்தர்ப்பங்களில் அவை இயற்கை சமநிலையில் நுட்பமான அதனுடைய நிலைபெறுகைக்கு காரணமான வகைப்பாகங்களை கொண்ட பூச்சிகளாக இருக்கலாம். அந்த பூச்சிகள் இந்த நச்சு பதார்த்தங்களால் பாதிக்கப்படும் பட்சத்தில் அவற்றை இயற்கை இழக்க வேண்டி ஏற்படும். பயிர் தாவரங்கள் அல்லாத தாவரங்களில் விழுந்திருக்கலாம். அதேவேளை உங்களுக்காக மீண்டும் அடைப்புக்குறிக்குள் இவற்றில் குறித்த பூச்சிகள் ஊட்டலை மேற்கொள்ளும் போது இது நடைபெற்றிருக்கலாம். பூச்சிகள் தாவரத்திலிருந்து தாவரத்துக்கு, தேனீக்கள் பூக்களில் இருந்து பூக்களுக்கு செல்பவை. அவ்வாறு இவையும் பல்வேறு விதமான அனுகூலமானவையும் மனிதனுக்கு, பிரதிகூலமானவையும் மனிதனுக்கும் பயிர் தாவரங்களுக்கும் ஆன பூச்சிகளும் இந்த வகையில் சஞ்சரிக்கும் போது இவ்வாறு மேற்படி நச்சு பதார்த்தத்தால் பாதிக்கப்படலாம். அவ்வாறு பாதிக்கப்படும் பட்சத்தில் ஒரு தாவரத்தின் பிறப்புரிமைகளுக்குரிய ரீதியில் மாற்றி அமைக்கப்படாத வர்க்கங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட வர்க்கங்களிலிருந்து அயன்மகரந்த சேர்க்கை மூலம் பரம்பரை அலகுகள் கடத்தப்பட்டிருக்கலாம். பிள்ளைகளே, பயிர் தாவரங்களில் வர்க்கங்கள், குல வகைகள், முளை வகைகள், கலப்பு பிறப்புக்கள் என்ற பதப்பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான தொகுதிகள், தொகுதி தாவரங்கள் அடையாளப்படுத்தப்படுவதுண்டு. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, கலப்பு பிறப்பு. வர்க்கங்களுக்கிடையில் இனக்கலப்பு பிறப்பு. ஒரு இனத்தை சார்ந்த அங்கிகளுள் வேறு இயல்புகளில் அல்லது பண்புகளில், பண்பு கூறுகளில் மாறுபடுகின்ற பிரிவுகளை நாங்கள் வர்க்கங்கள் என குறிப்பிடுவோம். வெரைட்டிஸ் ஆங்கிலத்தில், பிரபேத. ஆக இந்த வர்க்கங்களுள் சில வர்க்கங்கள் இயற்கையில் இயல்பாகவே தேர்வுக்குள்ளாகியவையாக இருக்கலாம். அதேவேளை நாம் பிறப்புரிமையலுக்குரிய ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட தாவரங்களும் இப்போ இவற்றுடன் எங்கள் வயல் நிலங்களிலும் தோட்டங்களிலும் செய்கை பண்ணப்பட்டு காணப்படுகிறது. தாவரங்களுள் மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த மணிகள் இனங்களுக்கிடையில் கலப்பு பிறப்பு இக்களை தோற்றுவிப்பதற்கு காரணமாவது உண்டு.
விலங்குகளைப் போல அல்ல. எனவே இங்கு ஒரே இனத்தை சார்ந்த வர்க்கங்களுக்கிடையில் இத்தகைய கலப்பு பிறப்புகள் ஏற்படுமேயாயிருந்தால் எங்களுக்கு இயற்கையில் இயல்பாக காணப்பட்ட தாவர வர்க்கங்கள் பிறப்புரிமையலுக்குரிய ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட வர்க்கங்களில் இருந்து பெறப்படுகின்ற பரம்பரை அலகுகள் காரணமாக பாதிப்புக்குள்ளாகலாம். இதனை நாங்கள் பிறப்புரிமையல் மாசாக்கல் என இனி பார்ப்போம். ஆறாவது, இது பரம்பரை அலகு தொற்றுக்கள் என்று சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன், ஜெனட்டிக்கலி இன்ஃபெக்டட் என்ற அடிப்படையில் ஜீன் இன்ஃபெக்ஷன். சேதன பண்ணைகள் இன்றைக்கு சேதனத்துவம் பெரும்பாலும் இயற்கையோடு ஒட்டியது. இத்தகைய பண்ணைகளிலிருந்து பெறப்படுகின்ற விளைவுகள் நாங்கள் ஆர்கானிக் என்ற ஆங்கில பதத்தை பயன்படுத்தி ஆர்கானிக் ஃபார்ம் ஈல்ஸ் என்று குறிப்பிடச் செய்வோம். ஆக இந்த வகையில் இவ்வாறான தொற்றுக்கள் ஏற்படலாம். சில வேளைகளில் பல்வேறு விதமான பதங்களுக்கிடையிலான பிரயோகங்கள் அல்லது பிரயோக முரண்பாடுகள் காரணமாக சில பொருள் கோடல்கள் இவை தொடர்பாக பாதிப்புகளுக்குட்படுகின்றது உண்டு. அந்த வகையில் நாம் ஏழாவதாக மற்றும் பயிர் தாவரத்தின் வான்வக உறவுகளுக்கும் மேற்படி தொற்றுக்கள் ஏற்படும். அதாவது இதனைத்தான் என்னால் ஏற்கனவே ஜீன் பொல்யூஷன் என பரம்பரையலகு மாசாக்கல் என குறிப்பிடப்படச் செய்தது. அந்த வகையில் பயிர் தாவரங்களின் வான்வகை உறவு என்பது இயற்கையில் இயல்பாகவே காணப்பட்ட தாவரங்கள். காலம் காலமாக இயற்கையை அவற்றை தெரிவு செய்தது மட்டுமல்லாமல் பேணியும் வந்த வர்க்கங்கள் இன்று நாம் பயன்படுத்துகின்ற பிறப்புரிமை பொறியியலுக்கு குறித்தான நுட்பத்தை பயன்படுத்தி பிறப்புரிமையலுக்கு ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட அங்கிகளினால் மாசாகின்றன. பல சந்தர்ப்பங்களில் இவை இழக்கவும் பட வேண்டி ஏற்படலாம். அதே வேளை பூச்சிகளுக்கு எதிர்ப்பியல்புடைய பிறப்புரிமை ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட பயிர்களில் ஊட்டலை மேற்கொள்வதனால் பூச்சிகள் இறக்கவும் செய்யும். இவை சுற்றாடல் சமநிலை குலைவதற்கு காரணமாகும். ஏனெனில் பல்வேறு விதமான வர்க்கங்களும் பேதங்களும் குலவகைகளும் முளை வகைகளும் பல இனங்களும் இயற்கையில் காணப்படும் வரையில் ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பர அனுகூலங்களும் அல்லது ஒன்றை பாதிக்கின்ற பீடையாகின்ற அங்கியை இன்னொன்று கட்டுப்படுத்துகின்ற சம்பவமும் தொடரச் செய்கிறதாக இருக்கும். இதனால் எங்களுக்கு இயற்கை சமநிலை பேணப்படும். இங்கோ அவ்வாறல்ல. இந்த குறித்த பிறப்புரிமையலுக்குரிய ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட வர்க்கத்தினுடைய மிகையான தலையெடுப்பு காரணமாக, ஆட்சி காரணமாக, பரம்புகை காரணமாக எங்களுக்கு இயற்கை சமநிலை குலையச் செய்யும். பூண்டுகொல்லிக்கு அல்லது அவற்றுக்கு தாங்குதிறன் கொண்ட பயிர்களை பயன்படுத்துவதனால் தீவிர களைகள் உருவாகும். சூப்பர் வீட்ஸ் என்று சொல்கிறோம். ஆக தீவிரம் என்பது பண்புசார் இயல்பாக இருக்கும். களை நாசினிகளுக்கு ஈடு கொடுத்து அவற்றால் பாதிக்கப்படாமல் இயற்கையில் மீதமாகிக் கொள்ளுகின்ற விபரத்தை
நாம் இவ்வாறு தீவிர கலைகள் சொப்பவீட் சென்றுகின்றோம். இந்த சொப்ப என்ற பதத்திற்கு சில வேளைகளில் மிகையான என்ற பொருள்கோடல் இருக்கிற பட்சத்தில் மிகை கலைகளாக அடையாளப்படுத்தப்படுவதுண்டு. எவ்வாறாயினும் மிகி என்பது அளவுசார் விபரம், தீவிரம் என்பது பண்புசார் விடயம். எனவே கலை நாசினிகளுக்கு ஈடுகொடுக்கத்தக்க தீவிர கலைகளினுடைய உருவாக்கத்துக்கும் இது காரணம் ஆகும். ஏனெனில் அவற்றை பூண்டுகொல்லிகளினால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும். இயற்கையாக வளரும் தாவரங்களுக்கு அந்நிய பரம்பரை அலகுகள் பரவலாம். மேற்படி பயிர் தாவரங்களில் இருந்து பூண்டுகொல்லிகளுக்கு தாங்குதிறன் கொண்ட பயிர்களின் பயன்பாடு காரணமாக மீண்டும் மீண்டும் நாம் களை நாசினிகளை மிகையான அளவில் பயன்படுத்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இவை அனைத்துமே பிறப்புரிமைகளுக்குரிய ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட தாவரங்களினுடைய ஆட்சிக்கும் ஆக்கிரமிப்புக்கும் காரணமாவதனால் பயிர் தாவரங்களின் பல்வகமை குறைந்து போகும். இதன் விளைவாக சூழலியலில் தாக்கங்களுக்கான சகிப்புத்தன்மை, இன்னொரு விதத்தில் மேற்படி பயிர்த்தாவர வர்க்கங்களினது சூழலியல் தாக்கங்களுக்கான சகிப்புத்தன்மை குறைவடைந்து செல்லும். இவற்றுடன் தொடர்பான விளக்கத்தை நான் தொடர்ந்து வருகின்ற வகுப்பில் உள்ளேன். இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரையில் வணக்கங்கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் மாணவர்களே.